காலை வணக்கம் உறவுகளே. இது கோதை பாப்பாவோட பர்த்டேவோட முந்தின நாள் எடுத்த வீடியோ. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப நாளாக காணாமல் போச்சு. இப்போ தான் ரெடி பண்ணி போடுறேன். இதுக்கப்புறம் 1 by 1 வரும் வீடியோ. இது ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன். கோதை பாப்பா பர்த்டே வந்து சாட்டர்டே வந்ததுனால ஃப்ரைடேவே அவங்க கிளாஸ்க்காக ப்ளம் கேக் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதனுடைய வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. இந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சின்னு நினச்சேன். அப்புறம் லேப்டாப்பில் இருந்தது, அதை ரெக்வர் பண்ணி இப்போ போட்டுட்டு இருக்கேன். சிம்பிளாக ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் போய் ஃபஸ்ட் டைம் பர்த்டே வருது, ஆனாலும் லீவ் டைமில் வருது. நான் அவங்க மிஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஃப்ரைடேவே மேடம்க்கு ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் ட்ரெஸ்லாம் போட்டு அமிச்சேன். ஸோ வீட்டிலே ப்ளம் கேக் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. மோஸ்ட்லி கோதை பாப்பாவுக்கு பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு மட்டும்தான் நான் வெளியில் ஆர்டர் பண்ணேன். மற்ற எல்லா பர்த்டேக்கும் நானே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடுறது. கோதை பாப்பா பர்த்டேக்கு எல்லாத்துக்குமே இது ப்ளம் கேக் மாதிரி ரெடி பண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டு கிங் ரேப் பண்ணி கொடுத்துட்டேன். இதுதான் கோதை பாப்பா பிறந்த நாளைக்கு முந்தின நாள். ஏன்னா கிங் ரேப் பண்ணி கொடுத்தா நம்ம பசங்க வந்து வீட்டில் சாப்பிடுவாங்க, இல்லை ஸ்கூல்லேயே சாப்பிடுவாங்க. அவங்க இஷ்டம் எப்படின்னா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் சின்ன சின்ன பீஸாக போட்டு ஒரு கிங் ரேப் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். இது ஒரு 30 பீஸ் மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன் கோதை பாப்பா கிட்ட. நான் பேக் பண்ணின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு. பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. பாப்பாவும் ரெடியாகி கிளம்பியாச்சு. இது வந்து November 3 எடுக்கிற வீடியோ. ஏன்னா November 4 பாப்பாவுக்கு பர்த்டே. இது மினிமம் ஒரு 3 மந்த் கழிச்சு தான் இந்த வீடியோ வருது. அன்றைக்கின்னு பார்த்தேன் கோதை பாப்பாவுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தேன்னா, ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் தான் கொடுத்தேன் கோதை பாப்பாவுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கிச்சடி கொடுத்தேன் அன்றைக்கி. இதுதான் November 3 ரொட்டீன் விலாகு. காலையில் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு கலர் ட்ரெஸ் போட்டுன்னு மேடம் கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு. அன்றைக்கி காலையில் இப்படி தான் போச்சு. மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அதனால் ரெயின் கோட் போட்டுன்னு கிளம்பியாச்சு. இது November 4 பர்த்டே விலாக். இது காலைல பார்த்திங்கன்னா அந்த அம்மாவோட ஃபேவரட் டிஷ்ஷு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு முடிச்சுட்டு அன்றைக்கி மேடம்க்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்தது. அதனால் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்காக போகலான்னு சொல்லிவிட்டு டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நானும் பாப்பா அங்கே எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பேக்கிங் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன். பேக்கிங் வேலை முடிச்சுட்டு சைட் பை சைட் கோதை பாப்பாவை கூப்பிட்டுட்டு போய் நான் எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து எப்பவுமே ஆர்ஃபனேஜ் அந்த மாதிரி இதுக்காக தான் எனக்கு கொடுப்பேன். பட் இந்த வாட்டி ஹஸ்பண்ட் சொன்னார், நம்ம இங்கே கிண்டி சரௌண்டிங்ஸில் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது என் பொண்ணோட பிறந்த நாளைக்கு தான். டில் நவ் இனி வரைக்கும் நான் அதை கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கேன். என்னால் முடிந்தாலும் ரெடி பண்ணி மந்த்லி ஒன்ஸ் எல்லாேருக்கும் நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அன்றைக்கி பாப்பா பிறந்த நாள் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது இனி வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். இதில் மத்தியானம் லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா கோதை பாப்பாவுக்கு சாட்டர்டே பிறந்த நாள். ஆனால் நான்வெஜ் மேடம்க்கு மட்டும், மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நான்வெஜ், எனக்கு நான்வெஜ் கிடையாது. பிரியாணி செஞ்சுட்டு மட்டன் சுக்கா ரைத்தா இது தான் செஞ்சு முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி நான் கேக் டெக்கரேட் பண்ணலான்னு கேக் வேலை ரெடி பண்ணலான்னு கேக் ரெடி பண்ண வந்துட்டேன். எப்பவுமே பிறந்த நாளைக்கு நான் தான் கேக் செய்வேன். இன்றைக்கி வந்து அந்த அம்மா மிக்கி மவுஸ் தீம் கேக் கேட்டாங்க. அதனுடைய வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. ஃபாண்டன் ஷீட்டில் மிக்கி மவுஸ் ரெடி பண்ணி அதை தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம லாஸ்ட் இயர் பார்பி டால் பண்ணேன். இந்த டைம் மிக்கி மவுஸ் கேட்டாங்க, அதனால் மிக்கி மவுஸ் பண்ண போகிறேன் இந்த டைமு. லாஸ்ட் இயர் போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், பாருங்கள். இது வந்து சாக்லேட் ஓவர்லோடட் வந்து சாக்லேட் போட்டு சாக்கோ சிப்ஸ் போட்டு சிம்பிளாக ரெடி பண்ண சாக்லேட் கேக் தான். மிக்கி மவுஸ் தீமில் ரெடி பண்ணது இது. சாக்லேட் கனாஷ் போட்டால் அது ரொம்ப டைட்டாக இருந்ததுனால அதை எடுத்துகிட்டு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மேடம் சாக்கோ சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சாக்கோ சிப்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கேக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருக்கேன். கேக் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு கரெக்டாக கேக் கட் பண்ண வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தா கோதை பாப்பா. அவளுக்கு
கேக் கட் பண்ணாச்சு. இப்போ பெனாட்டா கேக் உடைக்க போகிறா. இயர்லி எப்போ நான் வந்து மேடம்க்கு கிஃப்ட்டு கொடுத்தேன். எல்லா கிஃப்ட்டுமே அப் டு டேட் எல்லாமே அப்பயே பிரித்து பார்த்துடணுன்னு சொல்லிட்டு எல்லா கிஃப்ட்டுமே அப்பயே பிரித்து பார்த்துட்டா. அப்பப்போ ஒவ்வொருத்தர் கிஃப்ட்டு கொடுக்க எல்லா கிஃப்ட்டையும் பிரித்து பார்த்துட்டா. அவளுக்கு வந்து மோஸ்ட்லி கலரிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் க்ரையான்ஸு, கலர்ஸ் அதுதான் இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. க்ரையான்ஸு, ஸ்கெட்சு அந்த மாதிரி தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா எல்லா கிஃப்ட்டும் பார்த்துட்டு. ஆனால் எல்லா கிஃப்ட்டும் அப்பயே உடனே பிரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா உடனே பிரிச்சுட்டாங்க. எல்லா கிஃப்ட்டுமே உடனே பிரித்து காமிக்க சொல்லிட்டாங்க. அதனால் 1 by 1 எல்லா கிஃப்ட்டுமே பிரித்து காமிக்கிறேன். நான் கொடுத்த கிஃப்ட் மட்டும் இல்லையா, அவள் அக்கா பசங்க, அக்காங்க எல்லோரும் கொடுத்த கிஃப்ட்டும் உடனே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிஃப்ட்டும் உடனே பிரித்து பார்த்துடணுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டாங்க. அவங்களுக்கு வாட்ச் கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி வாட்சும் வாங்கி கொடுத்தேன். இன்னும் ஹாப்பி ஆகிட்டாங்க மேடம். ரொம்ப நாளாக வாட்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் கலர் செட் பண்ணுற மாதிரி வாட்ச் வாங்கி கொடுத்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க மேடம். நெக்ஸ்ட்டு அக்கா பொண்ணு கொடுக்குறா. அந்த கிஃப்ட்டும் மேடம் உடனே பிரிச்சுடுவாங்க பாருங்கள். ஒரு செகண்ட் இருக்க மாட்டாங்க, உடனே பிரித்து காட்டிடணும். அந்த கிஃப்ட்டும் யார் கொடுக்குற கிஃப்டாக இருந்தாலும் உடனே பிரிச்சிடணும். உடனே பிரித்து பார்த்து இது பண்ணிடணும். அடுத்த கிஃப்ட்டுக்கும் பாருங்கள் அக்கா பொண்ணு கொடுக்குறா. அதையும் மேடம் உடனே பிரிச்சிடுறாங்க. உடனே கவரில் எட்டி பார்த்து உடனே இது பண்ணுறாங்க. நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா கேக் செலப்ரேஷன்லாம் முடிஞ்சு நைட் டின்னர் இட்லி தேங்காய் சட்னி தான் கொடுத்தேன் இன்றைக்கி நைட்டு. மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் இப்படி தான் போச்சு. கோதை ரொம்ப ஹாப்பி. அவளுக்கு பிடிச்சதே எல்லாமே கிஃப்டாக இருக்கட்டும் எல்லாமே அவளுக்கு பிடிச்சதாகவே ரெடி பண்ணி கொடுத்தேன். இது கூட ஒரு சில ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் லைக் பண்ணிட்டு போங்க. மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். இதுதான் பர்த்டே ட்ரெஸ்ஸு. 2 பேருக்கும் சேமாக ஸ்டிச் பண்ணது. கோதை பாப்பாக்கும் அன்பு பாப்பாக்கும். இன்னொரு vlogல பார்க்கலாம். பை கைஸ். இது ஃபுல்லாக கோதை பாப்பாவுக்கு வந்த கிஃப்ட்டு. இன்னொரு vlogல பார்க்கலாம். இந்த வீக் ரெசிபி vlog 1 by 1 வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி வீடியோஸில் பார்க்கலாம். பை கைஸ்.